நடிகை பிரியங்கா நல்காரி தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்ற செய்தி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருக்கு. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகியிருந்த ரோஜா சீரியல் மூலமாக பிரியங்கா நல்காரி மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க. அந்த வகையில் பிரியங்கா நல்காரிக்கும் அவங்களோட காதலர் ராகுல் வர்மாக்கும் 2023 வருஷம் மார்ச் 24 கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவங்களோட கல்யாணத்துக்கு குடும்பத்தார் சம்மதிக்காதனால ரொம்ப சிம்பிளாக கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. சீதாராமனில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் பிரியங்கா நல்காரி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரியங்கா நல்காரி பார்த்தீங்கன்னா, நான் சீதாராமன் விட்டு விலகிறேன், மேலும் இனிமேல் நான் எந்த சீரியல்லையும் நடிக்க மாட்டேன், கணவர் கூட மலேசியாவில் செட்டில் ஆக போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியல, சில மாதங்களுக்கு அப்புறம் பிரியங்கா நல்காரி பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்லேயே நலத அமியந்தின்ற சீரியல் மூலமாக மறுபடியும் நடிக்க வந்திருந்தாங்க. பிரியங்கா நல்காரி மறுபடியும் நடிக்க வந்தது அவங்களோட கணவருக்கு பிடிக்கல, அதனால இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சுன்ற மாதிரி அந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நாங்கள் ஒன்றா சந்தோஷமாக தான் இருக்கோம்னு சொல்லி பிரியங்கா நல்காரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்த நேரத்தில் நலத அமியந்தி சீரியலும் என் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா நல்காரி ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ரோஜா 2 சீரியல் மூலமாக நடிக்க வந்தாங்க. ஆனால் பிரியங்கா நல்காரி அவங்களோட இன்ஸ்டாகிராமில் கணவர் கூட எடுக்கப்பட்ட ஃபோட்டோ வீடியோன்னு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. கல்யாண ஃபோட்டோவை கூட டெலிட் பண்ணியிருந்தாங்க. மேலும் ரீசெண்டாக பிரியங்கா நல்காரி வீட்டில் நடந்த விழாலையும் பிரியங்காவோட கணவர் கலந்துக்கல. அதனால் அவங்களோட ஃபேன்ஸ் பலரும் நீங்கள் உண்மையாகவே உங்கள் கணவர் கூட தான் இருக்கீங்களா இல்லை டிவோர்ஸ் ஆகிருச்சான்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் பிரியங்கா நல்காரியோட கணவர் ராகுல் வர்மா பார்த்தீங்கன்னா இதை பற்றின உண்மையை சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன், நானும் நடிகை பிரியங்காவும் இப்போ ஒன்றா இல்லை, நாங்கள் 2 பேரும் பரஸ்பர ஒப்புதலோட பிரிஞ்சிட்டோம். அவங்க கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதமே எங்கள் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அதாவது 2024 வருஷம் ஆகஸ்ட் மாதமே எங்களை பிரிஞ்சு போயிட்டாங்க. மேலும் அவங்க இப்போ நல்லா இருக்காங்கன்னு நம்புகிறேன். அவங்களோட விருப்பத்துக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அவங்களோட ஃபேன்ஸ் யாரும் இனிமேல் பிரியங்கா சம்மந்தப்பட்ட போஸ்ட்டில் என்னை மென்ஷன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக விட்டுருங்க, நன்றின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நான் என் காதல் வாழ்க்கையை விட்டு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே பிரிஞ்சுட்டேன், அதனால் அதை பற்றி கேள்விகளை கேட்கறத நிறுத்துங்க. நான் தனியாக என்னோட வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கேன். எந்த ஒரு மனிதர்களோ உயிரினமோ என் வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் ஈடுபடலைன்னு சொல்லி பிரியங்காவோட கணவர் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சிருக்காரு. இப்போ இந்த செய்தி தான் சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாகி இருக்கு. ஆனால் என்ன காரணத்தினால பிரிஞ்சாங்கன்னு இதில் அவர் சொல்லலை. ஸோ பிரியங்கா நல்காரி இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.